நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது எண்ணூர் பகுதிக்கு உட்பட்ட வடக்கு பாரதியார் நகர் கடற்கரை. இந்த கடற்கரையின் கடல் அலை மிகுந்த ஆர்ப்பரிப்புடன் எழுகிறது. குறிப்பாக வழக்கத்தை விட சுமார் 10 அடி உயரத்திற்கு அலைகள் எழுகின்றன. அந்த அலையானது தொடர்ந்து இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அலை கருங்கற்களை தாண்டி சாலையில் விழுந்து மழைநீரோடு கலந்து இப்போ சாலையில் வெள்ள நீர் போல அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு காற்று வழக்கமான புயல் நேரங்களை விட சற்று குறைவாகத்தான் வீசுகிறது என்று இந்த பகுதி மக்கள் சொன்னாலும் கூட இந்த பகுதியிலே காற்றின் வீசும் திறன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அலையின் வேகமும் அதிகமாக அலையடித்து கொண்டிருக்கிறது. அலையானது கருங்கற்களை தாண்டி சாலையில் விழும் அளவிற்கு அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தமட்டில் இப்பகுதி மக்கள் வழக்கமான புயல் வெள்ள காலங்களில் அளவிற்கு அதிகமான காற்று வீசும் இந்த பகுதியில் நிற்கக்கூட முடியாது என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது கரை புயல் 100 கிலோமீட்டருக்கும் அருகில் சென்னையை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த நிலையிலே காற்றின் வேகம் சற்று அதிகமாக தொடங்கியிருக்கிறது. கடல் சீற்றத்தின் அளவும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கருங்கற்களை தாண்டி அந்த அலை நீரானது சாலையில் விழுந்து சாலையில் அந்த தண்ணீரானது குளம் போல காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்யும் பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் கடற்கரை பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அரசு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட இங்குள்ள மக்கள் புயல் நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு ஆவலில் கடல் சீற்றம் மற்றும் கடற்கரையில் எந்த அளவிற்கு அலை வீசுகிறது என்பதை காண்பதற்காக பெருமளவில் கடற்கரை பக்கம் செல்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியிலே அலையின் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது.